2021 மியான்மர், 2022 இலங்கை, 2024 வங்கதேசம், 2025 நேபாளம், இப்படி தெற்காசியா முழுவதும் அரசாங்கங்களை கவிழ்ப்பதில் வெளிநாட்டு சக்திகள் முக்கிய பங்கு வகித்துள்ளன. இருப்பினும் இந்தியாவில் இதுபோன்ற எந்த ஒரு அந்நிய முயற்சியும் வெற்றி கண்டதில்லை. குடியுரிமை சட்ட திருத்தம் எதிர்ப்பு கலவரமாக இருந்தாலும் சரி, குடியரசு தினத்தன்று விவசாயிகள் என்ற வேடத்தில் செங்கோட்டையில் நடந்த கலவரமாக இருந்தாலும் சரி, அனைத்தும் தோல்வியே அடைந்துள்ளன. இந்த பெருமை அனைத்தும் ஒரே ஒரு மனிதருக்கே செல்கிறது. அவர்தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். முக்கியமான சூழ்நிலைகளை கையாள்வதில் அவர் காட்டும் பொறுமை, அவரது வலுவான தலைமை மற்றும் அரசியல் திறமை இவையெல்லாம் இணைந்து நாட்டின் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்கிறது. அவரது இந்த வலுவான தன்மை வெளிநாட்டு சக்திகளை விரக்தியடையச் செய்துள்ளது. இதனால் இந்தியா பிராந்தியத்தில் மற்ற நாடுகளைப் போல் அல்லாமல் விதிவிலக்காக உள்ளது, தனித்து நிற்கிறது.